பார்கவியின் அன்பில் நான் மயங்கிவிட்டேன். அந்த அன்பில் இந்த நாராயணன் லக்ஷ்மியின் ரூபமான பத்மாவதியை கூட அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. எந்த ஒரு அன்பிற்காக நாங்கள் இருவராக பிரிந்தோமோ, இன்று அதே அன்பை அடைந்ததனால் மீண்டும் இணைந்து விடலாமா? இனிமேல் இந்த உலகம் நாராயணரை இந்த தோற்றத்தில் வெங்கடேசன் என்ற பெயரில் கூறுவார்கள். ஸ்ரீ வெங்கடேஸ்வர பகவான் வாழ்க! பார்கவி! பார்கவி மகளே, எங்கே இருக்கிறாய்? தந்தையாரே, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள்? என்ன காரணம்? பெரிய சூழ்ச்சி நடந்து விட்டது சுக்கிரன். நம்முடைய பார்கவி நாராயணரை சந்தித்து விட்டார். இன்று லக்ஷ்மி நாராயணர் வந்துவிட்டதால் வைகுண்டம் முழுவதும் சந்தோஷத்தில் திளைத்திருக்கப் போகின்றது. இன்னும் காத்திருக்க வேண்டும் தேவரிஷி. ஏன் தேவி? காரணம், நான் நாராயணரின் லக்ஷ்மி அல்ல, பிருகு ரிஷியின் மகளாகத்தான் இருக்கிறேன். எனக்கு எதுவும் புரியவில்லை சுக்கிரன். பார்கவி சத்தியத்தை அறிந்து கொள்ள போயிருக்கிறாளா அல்லது அவள் நம்மை பிரிய போகிறாளா? அந்த சூழ்ச்சிதாரர் ஏதாவது செய்திருப்பார். நாம் உடனே பார்கவியை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அவள் மனம் மாறிவிடக் கூடாது. நாராயணனுக்கு எதிராக அவள் மனதில் இருக்கும் பழிவாங்கும் எண்ணம் அது நிலைத்திருக்க வேண்டும். ஆம் நாராயணரே, எனக்கு என்னுடைய இல்லம், என் உலகம், என் தாய் தந்தையரின் அன்பை பெற வேண்டும். ஆனால் தாயே, பிருகு ரிஷியோ உங்களை... நான் நன்கு அறிவேன். அவர் என்னை நாராயணரிடம் அனுப்பி வைக்க மாட்டார். நான் அவரது இல்லத்தில் அவர் மகளாகவே பிறந்திருக்கிறேன். ஆகையால் அந்த இல்லத்தில் இருந்துதான் வெளியே வருவேன். அப்போதுதான் நாராயணருடன் வைகுண்டத்திற்கு செல்ல முடியும். தேவி, நீங்கள் இவ்வாறு யோசிப்பதற்கான காரணம் உங்கள் மனம் சஞ்சலத்தில் உள்ளது. ஆனால் பிருகு ரிஷி மற்றும் காவியா தாய் இதை அனுமதிக்க மாட்டார்கள். நாராயணரோடு உங்கள் விவாகத்தை அவர்கள் ஒருபொழுதும் ஏற்க மாட்டார்கள். இதுதான் விதியின் விளையாட்டு என்றால் அவ்வாறே இருக்கட்டும் நாராயணரே. ஆனால் அவர்களது ஆசீர்வாதம் பெறாமல் லக்ஷ்மி நாராயணருக்கு சொந்தமாக மாட்டாள், வைகுண்டத்திற்கும் திரும்ப மாட்டாள். ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எப்பொழுதும் போலவே இந்த முறையும் நாராயணர் தன்னுடைய லக்ஷ்மியை தன் கர்மாவால் அடைந்து விடுவார். நீங்கள் தானே கூறினீர்கள் நாராயணரே, லக்ஷ்மியின் பாதங்கள் வரும்பொழுது நன்றாக இருக்கும், செல்லும் போது அல்ல. அப்படியெனில் சரி, நான் செல்கிறேன். தங்களுக்காக நான் காத்திருப்பேன். என்ன இது? பார்கவிதான் லக்ஷ்மியா? இல்லை, நான் என் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன். நான் நிச்சயம் பழி வாங்கியே தீருவேன்.
பார்கவியை என்னால் முறைப்படி மணந்து கொள்ள முடியவில்லை. என்னோடு வலிமையால் அவளை மணந்து கொள்வேன். செல்லுங்கள் தேவி. லட்சியம் அன்பாக இருந்தால் அதை அடையக்கூடிய மார்க்கம் அன்னை தந்தையின் அவமானம், அவர்களது நம்பிக்கையை பெறாமல் இருந்தால் அந்த லட்சியத்திற்கு அர்த்தமே இருக்காது. அந்த அன்பும் முழுமை பெறாது. செல்லுங்கள் தேவி. இப்பொழுது நம்முடைய அன்பு தன்னுடைய மார்க்கத்தை தானே அமைத்துக் கொள்ளும். கோலாசுரா, வெளியே வா. எங்கிருக்கிறாய்? எனக்கு உன்னுடைய உதவி தேவை. விட்டேன். என்னை திரும்பி பார் ராஜகுமாரா வாசு. இப்போது வந்திருக்கிறாய் என்றால் ஏதாவது காரியமாகத்தான் இருக்கும். சொல்லலாம். என்ன வேண்டும் ராஜகுமாரா? பார்கவி. பார்கவியா? அவளோடுதான் என்னுடைய விவாகம் நடக்க இருந்தது. சாக்ஷாத் நாராயணனின் லக்ஷ்மி அவள். சரி, என் விருப்பம் ஒன்றுதான். அவள் லக்ஷ்மியாக நாராயணனிடம் செல்லக்கூடாது. பிருகு ரிஷியின் மகளாகவும் பார்கவி இருக்கக்கூடாது. அவள் வாசுவிற்கு சொந்தமாக வேண்டும். இந்த வேலையை உன்னால் முடிக்க முடியும் கோலாசுரா. பிரம்மதேவரின் வரத்தை நீ பெற்றிருக்கிறாயே. செல், எனது நன்றி கடனை தீர்த்து வை. அவளை என்னிடம் அழைத்து வந்துவிடு. யார் நீ? அன்பின் பல்லக்கு. உங்களை உங்கள் அன்பானவனிடம் அழைத்துச் செல்ல போகிறேன். அடிபட்டு கீழே விழுந்தவுடன் எனக்கு கை கொடுக்கவில்லை. இவன் எனக்கு வாழ்க்கை துணை ஆவானா? இந்த காரணத்திற்காகத்தான் நான் இவனை விவாகம் செய்ய போவதில்லை. யாரை நீ வெறுத்தாயோ, யாரை அவமானப்படுத்தினாயோ, அவனை மரியாதையோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ வந்தே ஆக வேண்டும் லக்ஷ்மி. நீ இங்கு வந்தே ஆக வேண்டும். நீ என்ன நினைக்கிறாய்? நான் உன் வார்த்தைக்கு கட்டுப்படுவேன் என்றா? உங்களது வருங்கால கணவனின் கட்டளை இது. நான் இந்த ஒரு கணமே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் பார்கவியை அழைத்து செல்ல போகிறேன். யாரையும் விட போவதில்லை. அனைவரையும் தண்டிப்பேன். இவ்வளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்கிறானா ராஜகுமாரன் வாசு? உனது கர்மாவை சரியாக செய். கர்மாவை தான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் இவ்வளவு சக்திசாலியாக இல்லாத போது ராஜகுமாரன் வாசுதான் எனக்கு உதவியாக இருந்தார். அதற்கான நன்றி கடனை தான் நான் செலுத்துகிறேன். உடனடியாக என்னுடன் வந்து விட்டால் நல்லது. இல்லை என்றால் யுத்தம் செய்ய வேண்டும். யாரை அழைக்கிறாய் என்று தெரிகிறதா? உலகத்தின் அதிபதி தேவி லக்ஷ்மியை அழைக்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் தான் லக்ஷ்மி. உங்களை அழைத்துச் செல்வது சுலபமல்ல.
உங்கள் ஆயுதத்தை நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அவன் நன்றி கடன் பட்டிருக்கிறான். அவன் லக்ஷ்மியை அழைத்துக் கொண்டுதான் இங்கு வருவான். தேவி லக்ஷ்மியின் வாழ் இது. அப்படியெனில் தேவி லக்ஷ்மி ஆபத்தில் உள்ளார்கள். பிரம்மதேவரிடம் நான் வரம் பெற்றுள்ளேன். நான் எங்கு வேண்டுமானாலும் என் விருப்பப்படி சூறாவளியை உருவாக்க முடியும். இந்த சூறாவளியில் யாருடைய ஆயுதங்களும் செயல்படாது. எதுவும் செய்ய முடியாது. சக்தியை காட்ட முடியாது. அதனால் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவி. ஏற்றுக்கொண்டு என்னோடு வாருங்கள். இது நடக்காது. நான் பெற்ற வரத்தால் இது நிச்சயம் நடக்கும். நீங்கள் என்னோடு வந்து தான் ஆக வேண்டும் தேவி. பார்கவி, மகளே பார்கவி, பார்கவி, நீ எங்கிருக்கிறாய்? பார்கவி, நிதானமாக இரு. எனக்கு வேதனையாக இருக்கிறது. நம் மகள் இப்பொழுது எங்கு சென்றாளோ? ஒருவேளை நாராயணன் நம் மகளை தன்னுடன் அழைத்து போக... இல்லை, நாராயணன் சூழ்ச்சி செய்ய மாட்டார். குருதேவா, நாராயணர் எது வேண்டுமானாலும் செய்வார். ஏனென்றால் லக்ஷ்மி என்று வந்துவிட்டால் நாராயணர் பாதாளம் வரை சென்று காரியத்தை முடித்து விடுவார். நீங்கள் மறந்து விட்டீர்களா? அது லக்ஷ்மி தான். அவருக்காக தான் நாராயணர் ஹயக்ரீவனின் தலையையே வெட்டினார். சரியாக சொன்னாய் ராகு. நாராயணரை நம்புவதா? அது அசுர குலத்திற்கே அழிவு. நாம் நாராயணரின் வெற்றியை தோல்வியாக மாற்றி காட்ட வேண்டும். எனவே உடனடியாக பார்கவியை தேடியாக வேண்டும். பழி வாங்குவதற்காக அசுர குலம் தன் உயிரையும் தியாகம் செய்யும். இந்த உலகமும் பார்க்க வேண்டும். அதாவது நாராயணரின் தோல்வியும் அசுரர்களின் வெற்றியும் சங்கநாதமாக ஒலிக்கப் போகிறது. ராஜகுமாரன் வாசு, இந்தாருங்கள். உங்களது கட்டளையை நிறைவேற்றி விட்டேன். லக்ஷ்மி உங்களுக்கு சொந்தமாகிவிட்டார். மிக அற்புதம். என்ன ஒரு அழகு! காதல் திருமணம் அனைவரும் செய்து கொள்வார்கள். ஆனால் இங்கு நான் பழி வாங்குவதற்காக செய்தேன். என் அவமானத்திற்கு உன்னை தண்டிக்கப் போகிறேன். உன்னால் எதுவும் செய்ய முடியாது பார்கவி. லக்ஷ்மிக்காக நாராயணன் எது வேண்டுமானாலும் செய்வார். ஆனால் இப்பொழுது தாங்கள் பார்கவி மட்டுமல்ல,
அஷ்டரூபத்தின் அஸ்தித்துவம் லக்ஷ்மியாகவும் இருக்கிறீர்கள். அதாவது லக்ஷ்மி. என்ன முயற்சி வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த கோலாசுரனின் இந்த சூறாவளியில் இருந்து தப்பிப்பது மிகவும் கடினமாகும். பிரம்மதேவரிடம் வரத்தை பெற்றிருக்கிறேன். இந்த சூறாவளியை 3 தேவர்களாலும் அழிக்க முடியாது. நான் இடையில் வந்தால் தங்கள் கண்ணியம் பாதிக்கப்படும். இந்த உலகை காப்பவனால் சக்தியை அழிக்க முடியும். இந்த சூறாவளியிலிருந்து காப்பாற்றுவதற்காக யாருடைய துணையும் நிச்சயம் தேவைப்படாது. இந்த சூறாவளியிலிருந்து தப்பிக்க ஒரு வழி மட்டுமே உண்டு. அவனை நான் தான் விடுவிக்க வேண்டும். இவன் விடுவிக்க வேண்டும் என்றால் அதற்கு நான் உத்தரவு விட வேண்டும். இப்பொழுது பார்கவி செய்த குற்றத்திற்கான தண்டனை லக்ஷ்மி அனுபவிப்பார். பிரம்மதேவர் இந்த வரத்தினை அளித்திருக்கிறார் என்ற காரணத்தினால் தேவி லக்ஷ்மி சூறாவளி பிடியில் இருந்து வெளிவராமல் இருக்கிறார்கள். இது திருமண மாலை இல்லை, என்னுடைய வெற்றி, அதோடு லக்ஷ்மி நாராயணனின் தோல்விக்கான மாலை இது. காரணம், இதற்கு பிறகு நாராயணனோட லக்ஷ்மி இல்லை, ராஜகுமார் வாசுவின் பெயர் தான் இணைந்துவிடும். இன்று இந்த மரியாதைக்கான சோதனை தேவி லக்ஷ்மியை மகாலட்சுமியாக மாற்றிவிடும். கனவுக்கும் உண்மைக்கும் இடைவெளி இருக்கிறது வாசு. லக்ஷ்மி நாராயணருக்கு சொந்தமாக இருந்தால் சொந்தமாக இருப்பாள், என்றென்றும் நாராயணருக்கு சொந்தமாக இருக்கப் போகிறாள். ஒரு நொடியில் உன் பிரம்மை கலைய போகிறது. காரணம், நிரந்தரமாக லக்ஷ்மி வாசுவிற்கு சொந்தமாகி விடுவார். கோலாசுரா, இவள் அசைய முடியாதபடி இவளை பிணைத்து விடு. அரைகுறையாக இருந்தது, அது முழுமையடைந்து விட்டது. வாசுவுக்கும் லக்ஷ்மிக்கும் விவாகம் நடக்கும். எச்சரிக்கை வாசு, ஒரு ஸ்திரீயின் இஷ்டமில்லாமல் நடக்கும் இந்த விவாகம் பெரிய குற்றமாகும். இந்த கடும் குற்றத்தின் தண்டனையும் மிக கடுமையாகத்தான் இருக்கும். என்னையா தண்டிப்பார்கள்? நீயா? அசைய முடியாத லக்ஷ்மி என்னை எப்படி தண்டிப்பார்கள்? ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஒரு பெண்ணுக்கான மரியாதை பலத்துக்கு சமமாக இருக்கும். ஒரு பெண்ணின் பலமானது நீரைப் போல இருக்கும். ஆனால் சவால் விட்டுவிட்டால் அதே நீர் மிகப்பெரிய பிரளயத்தை உண்டு செய்யும்.
நான் உன்னை எச்சரித்திருந்தேன். கடைசி நொடி வரை சந்தர்ப்பம் தந்தேன். ஆனால் நீ தவறான பாதையை நோக்கிச் சென்றாய். ஆனால் இப்போது நீ செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்க தயாராகிவிடு. பூந்தோட்டத்திற்கு சென்றால் அங்கே ஏகப்பட்ட பூக்கள் மலரும். அதை கடவுள்தான் ஓர் தோட்டக்காரராக இருந்து அதை மலர செய்திருப்பார். அன்பு என்னும் மணலால் பூக்களுக்கு தனி குணத்தை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பூக்கள் மீதும் அன்பை செலுத்தியிருப்பார். ஆகையால் பூக்களை பூக்க வைத்தவனே வேறுபாடு பார்க்காத போது நீங்களும் பார்க்க கூடாது. வேறுபாடுகள் பார்க்க ஆரம்பித்தால் எதுவும் பரிவர்த்தனையாகாது, எதுவும் முன்னேறாது. ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தின் ஒற்றுமை எனும் வைகுண்டத்தை உருவாக்குவீர்கள்.